ஃபாஸ்டிங் வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிறது தான். நிறைய பேர் இப்போ வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்தா நம்ம வந்து பித்தப்பையில் கற்கள் வருமா, கால் பேடர் ஸ்டோன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நார்மலா நம்ம ஃபாஸ்ட் பண்ற சிம்பிள் ஃபாஸ்டிங், அதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஒன் டே ஃபாஸ்டிங், இதுல எல்லாம் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. பட் வந்து ப்ரொலாங்டு ஃபாஸ்டிங் இருந்தா நமக்கு பித்தப்பையில் கற்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நார்மலா என்னன்னா, நமக்கு கால் பிளாடர்னு சொல்றோம்ல, பித்தப்பை, அதுல வந்து பைல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும், பைல் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ வந்து நம்ம ஏதாவது உணவு சாப்பிடச்சோம், எஸ்பெஷலி வந்து ஃபேட் நிறைய இருக்கிற உணவு சாப்பிடச்சும் வந்து இன்டஸ்டைன்ல இருந்து கோலிசிஸ்டோகைனின் அப்படின்னு ஒரு என்சைம் வந்து ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அது வந்து என்ன பண்ணும், இந்த கால் பிளாடரை வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ கான்ட்ராக்ட் பண்ணா பைல் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா, இதுதான் நார்மல் மெக்கானிசம். சப்போஸ் நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்கீங்க, ஒண்ணுமே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்போ வந்து பைல் வந்து அந்த கால் பிளாடர்லயே உட்காந்துட்டு இருக்கும். ஸோ பைல் வந்து கால் பிளாடர்ல உட்காந்துட்டு இருக்கனால அங்க ஸ்டாக்னண்டா இருக்கும், ஸ்டாக்னண்டா அப்படி உட்காந்துட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஆனோடனே அந்த பைல் உள்ள வாட்டர்லாம் வந்து வெளியே வந்து ரீஅப்சர்வ் ஆயிரும். அப்போ வந்து பைல் வந்து கான்சென்ட்ரேட்டடா ஆயிரும். ஸோ ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடல, ஸோ வந்து அந்த கோலிசிஸ்டோகைனின் வந்து இந்த கால் பிளாடரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணல. ஸோ வந்து என்ன ஆகும், பைல் வந்து இன்க்ரீசிங்லி கான்சென்ட்ரேட்டடா ஆகும். அப்போ வந்து கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் வந்து நமக்கு வந்து பைல் ஸ்டோன்ஸ் மாதிரி ஆக சான்ஸ் இருக்கு. சரியா, இது ஒரு மெக்கானிசம். செகண்ட் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்தா நமக்கு ஃபேட் லாஸ் வரும். ஃபேட் லாஸ்ல என்ன ஆகும்னா வந்து நமக்கு லிவர் வந்து நிறைய கொலஸ்ட்ராலை வந்து பைல்ல வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ பைல் சால்ஸ் வந்து அடிக்குவேட்டா இருந்ததுன்னா அந்த கொலஸ்ட்ராலை டிசால்வ் பண்ணும். ஆனா நிறைய எக்ஸஸ் கொலஸ்ட்ரால வந்து பைல்ல வந்து எலிமினேட் பண்ணுச்சுன்னா நமக்கு பைல்ல வந்து கொலஸ்ட்ரால் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிரும். இன்க்ரீஸ் ஆகி அதுவும் வந்து கொலஸ்ட்ரால் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மெக்கானிசமும் இருக்கு. ஒன்னு ஸ்டாக்னண்டா பைல் இருக்கனால, செகண்ட் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால வந்து லிவர் வந்து ரிலீஸ் பண்றதுனால. ஸோ வந்து இந்த ஒரு ரிஸ்க் இருக்கு. இதனால வந்து நமக்கு கால் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபாஸ்டிங்ல யூஸ்வலா நம்ம பண்ற ஃபாஸ்டிங்ல யூஸ்வலா வராது. ஆனா இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும்.